வெல்கம் டு அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இப்போ ஸ்டீஃபன், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சப்ஜெக்டை எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக நேமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறப்ப நியூஸ் பேப்பர்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனே. சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் செஷன். இதில் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், மெயின்ஸ்க்கு தனியாக பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இப்போ பார்க்க போகிறதுல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லா எக்ஸாமுக்குமே காமனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 4 வரைக்கும் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் அப்படிங்கிறது காமனாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன டாபிக்லாம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து அதில் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், தமிழில் சந்திப்புகளும் மாநாடுகளும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், சட்டங்கள், திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கு. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா, அப்புறம் பர்சனாலிட்டிஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்த ஹெட்டிங்ஸ்லாம் நம்மளுடைய சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இனிமேல் நீங்கள் பேப்பர் படிக்கிறப்ப இந்த ஹெட்டிங்ஸ் இருந்தால் நம்ம அதை படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிம்ஸ்டெக், ஏசியான், G20 இந்த மாதிரி சந்திப்புகள் நடக்க போகுது. பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ண போகிறாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இப்படின்னு நான் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஹெட்டிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ சிம்பிளி ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே படிக்கணுமான்னா கண்டிப்பாக வேணாமா. 2 விஷயம்தான். ஒரு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இந்தியா நம்ம நாடு மெம்பராக இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் படிக்கணும். லெட்ஸ் சே G20, ஏசியான், சார்க், பிம்ஸ்டெக் இந்த நாடுகளில் இந்த அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக இருக்கும். அப்படின்னா அந்த சமிட் லைக் இந்தியாவில் நடந்தாலும், நேபாளில் நடந்தாலும், ஜப்பானில் நடந்தாலும், அமெரிக்காவில் நடந்தாலும் நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். த ஃபர்ஸ்ட் கேஸ். அண்ட் செகண்ட் கேஸ், இந்தியா ஒருவேளை மெம்பராக இல்லைன்னா கூட ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் இப்போ இந்தியாவில் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அதையும் படிக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், நிறைய படிக்க வேணாங்கன்னு. ரொம்ப சிம்பிள்மா. ஏன்னா மாசத்துக்கு ஒரு சமிட் நீ படிச்சா கூட ஒரு வருஷத்துக்கே 12 சமிட் தான் நடக்க போகுது. 50 படிச்சா போதும், எதுக்கு நிறைய படிச்சுக்கிட்டு? ஓகேங்களா? அப்போ நோட்ஸ் எடுக்கிறப்ப நிறைய எடுக்கணுமா? அதெல்லாம் வேணாம். அண்ட் அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இப்படி சொல்றேன், நியூஸ் பேப்பரை எக்ஸாம் முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்கு முன்னாடி ரீட், ஸ்டடி, லேர்ன் இந்த 3 ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்னது பேப்பர் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கன்னு. 2வது உங்களை ஏதாவது ஒரு ஆர்டிகல், உனக்கு பிடிச்ச ஆர்டிகல், ஈவன் தோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், யார் பேச்சும் கேட்காதீங்க, இது முக்கியமான நியூஸ்ன்னு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னது, சிம்பிளி உனக்கு பிடிச்சிருக்கா நீங்க தாராளமா ஒரு ஆர்டிகல் எடுத்து ஃபுல்லா ரீட் பண்ணுமா, ஃபுல்லா ஸ்டடி பண்ணிக்க, என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்க. சரிங்களா? அண்ட் தேர்ட் ஸ்டெப் தான், இந்த ஹெட்டிங்ல எது வார்த்தை இருந்துச்சுன்னா, ஆமா எனக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, என் சிலபஸ்லயும் இருக்கு, எக்ஸாம் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நோட்ஸ் எடுங்க. அப்போ ஒரு 10 ஹெட்டிங், ஆக்சுவலி 16 ஹெட்டிங் இருக்கு. இந்த 16 ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7 நாள் வரப்போறது இல்லைம்மா. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 1லேருந்து 4 நியூஸ் தான் வரப்போகுது. அந்த 4 நியூஸை நீங்க ஒழுங்கா படிச்சா நோட்ஸ் எடுத்தா அதுவே போதும். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ், ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் அப்புறம் ஸ்கீம் வார்த்தை சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லா படிக்கணுமான்னா எல்லா ஆக்டும் படிக்க வேணாம். சரிங்களா? உதாரணத்துக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும்பா. குடியுரிமை சட்ட திருத்த சட்டம் 2019 கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். சரிங்களா? அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைக் இப்போ நம்ம இந்தியா வசியம் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகள்லேருந்து லைக் முஸ்லீம் இல்லாமல் பிற மத மக்கள் யார் இந்தியாவுக்குள்ள 2014க்கு முன்னாடி இங்கே செட்டில் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை பெற தகுதியானவங்க, அவங்க அப்ளை பண்ணி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு பேப்பரில் வந்திருக்கும். எனக்கு என்ன நோட்ஸ் எடுக்கலாம் தெரியல. அப்போ என்ன பண்ணணும்னா, லைக் கொஸ்டின் பேப்பர்ல ஆக்ஷன் வார்த்தை வந்துருக்குங்களா, அப்போ நீங்க அட்லீஸ்ட் உள்ள கண்டினியூனா கூட அந்த ஆக்ட் எழுதி எந்த வருஷன்னு எழுதுங்க. இவ்வளவுதான். இதே மாதிரி த பர்சன் வித் டிசபிலிட்டி ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016. அப்படி நோட்ஸ் எடுக்கிறப்ப ஃப்ரெஷர்ஸ் நத்திங் டு கன்ஃபியூஸ் அண்ட் வரி அபவுட், வெரி சிம்பிள்.
நீங்க பண்ண வேண்டியது ஆக்ட், அதை தாண்டி எந்த வருஷம், இதை மட்டும் எழுதுங்க. இல்லப்பா எனக்கு பேப்பர்ல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், தரவு பாதுகாப்பு சட்டம் சொல்லி பேசுறாங்க, அதெல்லாம் புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, பொறுமையா படிச்சுக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை சுத்தி என்ன நடக்குது, மக்களுடைய நல்லதுக்காக, மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்திய பாராளுமன்றத்துல என்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு சிட்டிசனாவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு ஆஸ்பிரண்டா உனக்கு தெரியுதோ தெரியலையோ, அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஆஸ்பிரண்ட் ஆயிட்டோம்ல, அப்ப அந்த சிச்சுவேஷன்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண கத்துக்கணும். இதை முதல்ல பண்ணாதான் நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது ஈஸி. உள்ள என்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க, என்ன கிளாஸ்ல பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் இப்ப நீங்க ஒரே பண்ண தேவையில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஸ்கீம்ஸ் இங்க நான் மென்ஷன் பண்ணல, திட்டங்கள். நீங்க ஆல்மோஸ்ட் டிஎன்பிசி 10 எக்ஸாம் வருஷத்துக்கு கண்டக்ட் பண்றாங்கன்னா அதுல 4 எக்ஸாம் வச்சும் ஸ்கீம் பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வருதுமா. ஸ்கீம்ஸ் பத்தி நோட்ஸ் எடுக்கிறப்ப எல்லாமே எடுக்க வேணாயா, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கீமோட பர்பஸ், ஓகேங்களா, என்ன நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அடுத்து பெனிஃபிஷரி, யாரு வந்து யாருக்காக கொண்டு வராங்க, இந்த 2 வார்த்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது பர்பஸ், வீடு கட்டி கொடுக்குறாங்களா, ரோடு போட்டு கொடுக்குறாங்களா, ஆவாஸ் யோஜனான்னு ஸ்கீம் ஒன்று இருக்கு, அது ஆப்வியஸா வந்து வீடு கட்டி தரது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சதக் யோஜனா அப்படின்னு ஸ்கீம் ஒன்று இருக்கு, இது ரோடு போட்டு தரது. அப்போ இந்த மாதிரி நீங்க வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஃபர்ஸ்ட். அண்ட் யாருக்கு பெனிஃபிஷியர்னு சொல்றாங்கல்ல, அது பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டமா, குழந்தைகளுக்காக கொண்டு வந்ததா, இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்காகவா, இல்ல எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பெனிஃபிஷரி இவங்களை ஐடென்டிஃபை பண்ணா போதும். அப்படி கண்டிப்பா நீங்க நோட்ஸ் இருக்க வேண்டியதுன்னு பார்த்தா பலவலன்னு கிடையாது, எய்தர் பர்பஸ் ஆர் பெனிஃபிஷரி. மூணாவது, we are preparing for டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். அப்போ அதில் ஃபேக்சுவல் திங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு திட்டம் வரப்ப அதை செயல்படுத்துறது யாரு, எத்தனாம் தேதி கொண்டு வந்தாங்க, அந்த தேதி, ஓகேங்களா, நாள், மாதம், வருடம், இது நோட்ஸ் எடுத்து வைங்க. ஏன்னா எக்ஸாம் டஃபா கேட்குன்னு நினைச்சாங்கன்னா இதுதான் கேட்பாங்க. இப்ப இல்லாம கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்படிதாம கேட்குறாங்க. நீ கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ விடியல் பயண திட்டம் வந்து எந்த மாசம் எந்த வருஷம் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு எக்ஸாம் கேட்டிருக்காங்க. நம்ம படிக்கிறது எல்லாமே எக்ஸாம் பர்பஸ்க்கு தான், சரியா. அப்போ இந்த இடத்துல இது 3 கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸ்போர்ட்ஸ், பர்சனாலிட்டிஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இதெல்லாம் படிக்க வேணாம். மீன்ஸ் இது வந்து நம்ம இன்னைக்கு நெட்ல நிறைய கண்டென்ட் இருக்கு, அவ்வளோ படிச்சு கஷ்டப்படாதீங்க. அதுக்கு பதிலா லெட்ஸ் சே ஸ்போர்ட்ஸ் இது எடுத்துக்கலாம். எனக்கு திவ்யா தேஷ்முக் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும், பிரக்யானந்தா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. இதை தாண்டி நோவக் ஜோகோவிக் அப்படின்னு ஒரு பேர் வருது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல ஒரு பக்கம் கொஸ்டின்ல பார்த்தா வந்து பர்சனாலிட்டிஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க, அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன பஞ்சாயத்து ஆகும்னு கேட்டா, எனக்கு திவ்யா தேஷ்முக், திவ்யானா பொண்ணு பேரு, பிரக்யானந்தா பையன் பேரு, நோவக் ஜோகோவிக் பையனா பொண்ணான்னு தெரியாது. இப்ப கொடுத்துருக்கிறது ஆம்பளை பொம்பளையானே தெரியாது. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அப்போ என்னோட ஒப்பீனியன், இது எப்படி படிக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரு நேம் வரப்ப ஃபர்ஸ்ட் சி த ஜெண்டர், எதர் மெஸ்குலைன் ஆர் ஃபெமினைன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி நேம் வரப்ப ஆனா பெண்ணான்னு பாருங்க. ரெண்டாவது, அவங்க என்ன ஃபீல்டு, சரியா, அவங்க பேட்மிண்டனா, டென்னிஸா, கபடி பிளேயரா, செஸ் பிளேயரா, சம்வாட், இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மூணாவது, அவங்கள நான் ஏன் படிக்கணும். சி, ஒரு நபருடைய திறமை, ஓகேங்களா, ஒரு நபரால இந்திய தேசத்துக்கோ இல்ல தமிழக மாநிலத்துக்கோ இல்ல பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கோ ஒரு பெருமை கிடைச்சிருக்குன்னா நீங்க அதை தான் படிக்கணும். அப்ப டெஃபினட்டா இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நெட்ல டைப் பண்ணிட்டு சி த ஃபிகர், மெஸ்குலைன் ஆர் ஃபெமினைன், ரெண்டாவது பிளேயர். நீ இப்படி படிச்சா மட்டும்தான் எனக்கு நோவக் ஜோகோவிக் நான் படிச்சிருவேன், அது டென்னிஸா பேட்மிண்டன் கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க இந்த இமேஜ் பார்த்தா மட்டும்தான் இது நான் படிச்சிருக்கேன்யா, இந்த ஆன்சர் இங்கே தான் வரும், இவர் வந்து பேட்மிண்டனா டென்னிஸா, டென்னிஸ் பிளேயர் தான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனப்பாடம் பண்ணாம உங்க ஐ மெமரி பக்காவா சப்போர்ட் பண்ணும். அப்ப எக்ஸாம் ஹால்ல ஒரு ஆன்சர் தெரியலன்னா கூட லைக் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. இவ்வளவுதாம விஷயம். அப்ப நான் சொல்ற இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா நீங்க உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் அரம பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படிக்கிறது தான் நல்லா சொல்லி தரது ஒரு பிளஸ்ஸா வச்சிருக்கோம். அதுதான் உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்றோம். ஸோ சிம்பிள், இதை கஷ்டப்பட்டுலாம் படிக்காதீங்க. அண்ட் இந்த அவார்ட்ஸ், இதை காமெடி என்ன மாத்திக்கலாம், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், விருதுகளும் மரியாதைகளும் அப்படி எடுத்துக்கலாம். அதுலதான் வந்து 2 கெட்டிங் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமான்னு சொல்லிட்டு. சினிமால என்ன படிக்கணும்னு கேட்டா, லைக் இப்ப ரீசெண்டா வந்து தேசிய விருதுகள் கொடுத்துருக்காங்க, சரியா, அந்த நேம் கேட்கலாம்.
பத்மஸ்ரீ விருது இதை பத்தி கேள்வி கேட்க முடியும். இப்ப அஜித்குமார் கொடுத்தது வந்து பத்ம பூஷனா, பத்ம விபூஷனா, பத்மஸ்ரீன்னு சொல்லி எக்ஸாம்ல கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் சிம்பிளி ஒரு ஃப்ரெஷராகவும் சரி, ஒரு சீனியராகவும் சரி, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு டாபிக் எல்லாம் படி கஷ்டப்படுறாங்கன்னா அது எப்படி நான் ஈஸியா படிக்க முடியும் அப்படிங்கறத கத்துக்கிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே பிலீவ் பண்ண வேணாம்ப்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த செஷனை லைவ் எடுத்து ட்ரை பண்ணலாம். லைக் நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன், நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபார் யூ பீப்புள் அப்சர்வ் பண்றப்பயே ரன்னிங் நோட்ஸ் எடுக்க கத்துக்க, அது போதும். அதே மாதிரி சொல்றப்பே ஒரு பாஸ் கொடுத்துட்டு நான் ஃபியூச்சர் டிஸ்கஸ் பண்றப்ப லைக் நீங்க இமேஜ் போட்டு பார்த்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம நீங்க சேட் பண்ற மாதிரி படிச்சா மட்டும்தான் அது ஈஸியா மைண்ட்லயே நிற்கும். சரிங்களா? ஸோ எகெயின் அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாரையும் படிக்கணுமானா வேணாங்கன்னு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால முக்கியமான பொறுப்புகள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியோட ஆர்பிஐ கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி இந்தியாவுக்கே இல்ல ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பொறுப்புகள் இருக்குல்ல, அதை மட்டும் படிச்சா போதும். சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு? அப்ப இதெல்லாமே ஒரு போஸ்ட் தானமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது வருஷம் அப்பாயின் பண்ண மாட்டாங்க. நீ லாஸ்ட் 1 இயருக்கு இதை படிச்சா போதும். எகைன் அதுக்குமே அப்பாயின் பண்ணவங்க மேலா ஃபீமேலான்னு பார்க்கணும். சரியா? ரெண்டாவது என்ன துறைக்குன்னு பார்க்கணும். இது தெரிஞ்சாலே போதும். ஒரு விமன் அப்பாயின் பண்ணிருக்கான்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா விமன் எம்பவர்மெண்ட்ல நீங்க மெயின்ஸ்க்கு, ஈவன் குரூப் அண்ட் இன்டர்வியூல பர்சனல் டெஸ்ட்டுக்கு அங்கெல்லாம் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். அப்போ இந்த ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டெஃபினட்டா உட்கார்ந்து கதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. சாட், see the figure and take a note and ரொம்ப ரேரா ரிவைஸ் பண்ணுங்க. இதை மணிக்கணக்கெல்லாம் படிச்சா வேலைக்கு ஆகாது. இங்க நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல கொஸ்டின் பார்க்குறப்ப ஆன்சர் தெரியுதோ இல்லையோ அது எனக்கு செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு தெரியணும்ல. அதாவது அகைன் ஜோகோவிக் அப்படின்னு நேம் சொல்றப்ப அவங்க யாருன்னு ரெகனைஸ் பண்ணணும். அதாவது எனக்கு பேட்மிண்டனா டென்னிஸாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம ரிவிஷன்ல கொண்டு வந்துடலாம். ஆனா வந்தவங்க மேலே யாருன்னு தெரியணும்ல. அப்ப அதுக்கு இந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணி படிக்கிறது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வேமா. சரிங்களா? ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. ஏன்னா நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்ஸாம்ல நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி வரும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம அதை பார்க்க போறது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 கேட்டகரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய படிக்காதீங்க. நான் படிக்காதீங்கன்னா படிக்கவே வேணாம்னு சொல்லலை. அதுக்கு பதிலா எல்லா புக்ஸையும் படிக்கிறதை விட பிரிச்சுக்கலாம். எந்த புக்கெல்லாம் விருது வாங்கியிருக்கு, இதுதான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். சரிங்களா? அப்ப அட்லீஸ்ட் இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. பட் நீங்க படிக்கிறத எக்ஸாம்ல அவ்வளோ ஈஸியா கேட்டுற மாட்டாங்க. சரி, அது வழக்கமா நடக்கிறது தானே. அப்போ ஒருவேளை எக்ஸாம் ஹாலில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நான் என்ன கேள்வின்னு சொல்லலை, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. ஆனா ஆப்ஷன் பாக்குறப்ப இல்ல இந்த நேம் வந்து அந்த ஆத்தருக்கு தான் படிச்சேன், இது வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சதை வச்சு ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஆச்சும் நீங்க எலிமினேட் பண்ண முடியும். தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் லேட் பண்றதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும், போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ சிம்பிளி இந்த இடத்துல இது போதும். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்டிங் தான். ஒரு புக்கு வந்து கண்டிப்பா அவார்டு வாங்கியிருக்கணும், ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க. அகைன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா புக் எழுதியிருக்காங்க. பிரணாப் முகர்ஜின்னு ஃபார்மர் பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. சரிங்களா? த டர்புலண்ட் ஆஃப் இயர்ஸ்னு புக் எழுதியிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்கோட பேர் என்னன்னு கேட்கலாம். அப்ப அட்லீஸ்ட் இந்த 2 கேட்டகரினாச்சும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் சொல்ற எல்லாமே ரொம்ப கம்மியா தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன். நிறைய படிச்சு கஷ்டப்படாதீங்க. அண்ட் சப்ஜெக்ட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நிறைய எல்லாம் படிச்சு கஷ்டப்பட வேணான்னு தான் சொல்றேன். உங்க ஃபோக்கஸ் எல்லாமே முழுக்க சமச்சீர் ஸ்கூல் புக்கை ரொம்ப நல்லா படிங்க. அதுதான் கண்ணு பேஸு. நீ அதை படிச்சா மட்டும்தான் நீ அடுத்த வந்து கொஸ்டின் பேப்பரு, சிலபஸ், நியூஸ் பேப்பரும் வர முடியும். சரியா? எல்லாம் சொல்லுவாங்க நிறைய படிக்கணும்னு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்க வேணாமா. சரியா? அது டைம் பாஸா ஒரு ஹேபிட் இல்ல ஹாபியா மாத்தினா மட்டும்தான் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் மெயின்ஸுக்கு இவனை வச்சுதான் சமாளிக்கவே முடிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடி இது பெருசாக கேட்டதே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் 2011 21 2-3 கொஸ்டின் மொத்தமாக கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப ஏன் படிக்கணும்னா ஆப்ரேஷன் சிந்தூர். சரிங்களா? அது டேட்ல ஆரம்பிச்சு தனியாக கேட்பாங்க. அது நம்ம டேட்ஸ் பத்தி ஃபியூச்சர்ல படிச்சுக்கலாம். மிலிட்ரி எக்ஸசைஸ் நிறைய படிக்கணுமா வேணாங்கண்ணே, 2ஆ பிரிச்சுக்கலாமா. எக்ஸசைஸ் எப்படி கேட்பாங்கன்னு வச்சுக்கலேன், ஆஸ் இண்டெக்ஸ், AUSINDEX. சரிங்களா? அது எழுதலாம், பட் நான் எழுதல, நீங்களே எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ AUSINDEX
ஆஸ் இண்டெக்ஸ்னு கொடுத்து எந்த 2 நாடு கண்டக்ட் பண்றாங்க, வருணா, கருடா இப்பெல்லாம் பேர் கொடுத்து ரீசன்ட்லி நியூஸ் திஸ் எக்ஸஸ் கண்டக்டட் பிட்வீன் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் சொன்னல ஆஸ் இண்டெக்ஸ்ங்கிறது ஆஸ்திரேலியா இந்தியா கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸ், வருணா கருடா இந்தியா பிரான்ஸ் கண்டக்ட் பண்றது, இந்திரான்னு ஒண்ணு இருக்கு இந்தியா ரஷ்யா, ஹேண்ட் இன் ஹேண்ட்னு ஒண்ணு இருக்கு இந்தியா சைனா, யுத் அபியாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவும் அமெரிக்காவும். யுத் அபியாஸ்னா YUDH யுத், தமிழ் யுத்தம்னு சொல்றாங்களாமா அந்த ஸ்பெல்லிங் தான்மா யுத் அபியாஸ். அப்போ எக்ஸாம் ஹால்ல எப்படி கேட்கலாம்னா 2 நாட்டோட பேரை கொடுத்து எக்ஸைஸ் நேம் கேட்கலாம், இல்லைன்னா எக்ஸைஸ் நேம் கொடுத்து எந்த 2 நாடுன்னு கேட்கலாம். இவ்வளவுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. பட் நீங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணா மனசு உறுத்தும் டிஎன்பிஎஸ்சிக்கு, மீன்ஸ் அந்த இடத்துல காம்படிஷன் அதிகமாகும். அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க படிச்சதை அவங்களும் கேள்வி கேட்பாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆஸ்திரேலியாவும் பிரான்ஸும் கண்டக்ட் பண்றாங்க, இல்ல ஆஸ்திரேலியாவும் இந்தோனேஷியாவும் கண்டக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ், இல்ல இட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், சரி இட்ஸ் ஆர்மி எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அங்க என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா, விச் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் இல்ல கரெக்ட், மேற்கூறியவற்றில் எந்தெந்த வாக்கியங்கள் சரியானது தவறானது, இப்படிதான் கேள்வி கேட்பாங்கம்மா. அப்போ புரிஞ்சுக்க, நிறைய படிக்கிறத விட கம்மியா படிங்க. நான் வேற லெவல் எக்ஸசைஸ்லாம் படிச்சுட்டு போவேன், அங்க அப்படியே மாத்தி அதை ஆர்மியா நேவியா ஏர்ஃபோர்ஸ் சுத்த விட்டுருவாங்க. ஸோ இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் இதெல்லாம் இன்ட்ரோ கிளாஸுங்கிறதுனால சிம்பிளி எப்படி படிக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பேப்பர் டிஸ்பிளே பண்ணிட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கணுங்கிறதுலாம் கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இந்த ஹெட்டிங் டேஸ். அண்ட் இந்த இடத்துல டேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டேஸ் இருக்கு. எப்படி பிரிக்கலான்னு கேட்டா ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் 100 years 200 years 50 years இந்த மாதிரி. அண்ட் ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், இது என்னப்பா அப்படின்னு கேட்டா இதுக்கு 2 விஷயம் இருக்குமா. இந்தியாவோ இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எதுலெல்லாம் முன்னேறி இருக்காங்களோ கண்டிப்பா அதை படிக்கணும். ஐ ஸ்டார்ட் வித் எக்ஸாம்பிள். வேர்ல்டு பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா? அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், தொழில் செய்வதற்கு உகந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 130வது ரேங்க்ல இருந்தோம், அப்புறம் 100வது ரேங்க், அப்புறம் 63, இப்ப 40. இந்த மாதிரி முன்னேறி இருக்கோம்ல, இதெல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பா படிக்கணும். இதுதான் எக்ஸாம்ல அதிகமா கேட்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்க, ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் டாபிக் வரப்ப நம்ம எந்தெந்த ரேங்க்ல எல்லாம் முன்னேறி இருக்கோமோ படிக்கணும். எகெயின் லைக் ஃபெஸ்டிவல்ஸ் லைக் சமிட்ஸ் மாதிரி தான் ஒரு ஈவெண்ட் இந்தியாலேயே தமிழ்நாட்டிலேயே நடக்குதுன்னா கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அண்ட் நாகாலாந்து மணிப்பூர் இங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப ஷாங்காய் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எங்க நடந்துச்சு? ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாந்துல நடந்திருக்கும் சரிங்களா? மணிப்பூர்ல இஷ்யூ போயிட்டு உங்களுக்கு தெரியும். வடகிழக்கு மாநிலங்கள் கொண்டாடப்படுற திருவிழாக்கள் ரொம்ப முக்கியமா. அண்ட் அப்ரிவேஷன் அண்ட் நம்பர்ஸ், நித்தினா என்ன, ஸ்டார்டிங்ல WHO என்ன, இப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி அப்ரிவேஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்குமா சரிங்களா? அப்போ பேப்பர்ல வரதை நீங்க நோட் பண்ணி எடுத்தா போதும். அப்ரிவேஷன்ஸ்க்கு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே முதலாக, தமிழ்நாட்டில் முதலாகன்னு எங்கெல்லாம் வருதோ அதை கண்டிப்பா படிச்சு வைக்கணும். நான் எல்லாத்தையும் படிக்க சொல்லல, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல எப்படி படிக்கணும்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மொபைல் ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இதை படிக்காதீங்க சரியா? எது கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு, எப்படி இந்த ஸ்மார்ட் போன் தான் வச்சிருப்போம் சரியா? உழவன் ஆப் ஒன்று இருக்கு, நீ நெட்ல அடிச்சுக்கல, உழவன் இஸ் ஆப், திஸ் இஸ் ஃபார் தி ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்லி, தீஸ் ஆர் த ஆப்ஷன் சொல்லி நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு, எப்படியும் பிளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லைக் சிவிஜில் ஆப் ஒன்று இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க. வேணும்னா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு பாருங்க, பயன்படுத்திக்க. வேணாமா அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. அதை தாண்டி போர்ட்டல்னு கொடுத்துருக்காங்க, ஐடி நண்பன் முன்னேற்றம். நான் எக்ஸாம்ஸ் வரப்ப நானே டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சிம்பிளி போர்ட்டல்ஸ்னு வர்றதப்ப உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காத, நீங்க வீடியோஸ் பார்க்குறப்பயே டேப் ஓப்பன் பண்ணி ஐடி நண்பன் முன்னேற்றம் நெட்ல அடிச்சு பாருங்க. அஃபிஷியல் பேஜ் போயிட்டு லைக் அங்கே பார்த்த ஒரு ரோபோட் வேஸ்ட் கட்டிட்டு வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கும் சரியா? அது ஐடி நண்பனா முன்னேற்றமான்னு அங்கே பார்த்தா தானே எனக்கு தெரியும் என்ன பர்பஸ்க்கு. ஃபுல்லாக அனலைஸ் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஹோம் பேஜ் பாருங்க, இதுவே போதும்பா சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஸ்டேஷன் இன் லடாக் பிகின்ஸ் ரிசர்ச் டு ஸ்டிமுலேட் லைஃப் ஆன் மூன் மார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி பேப்பர்ல வருது அப்படின்னா நான் சொன்னல ரீட் பண்ணுங்கன்னு, ரீட் பண்ணிட்டு அடுத்த நியூஸ் போயிடுங்க.
சரியா? அப்படிதான். அதை உட்காந்துக்கிட்டு ஃபுல்லா செலக்டட் க்ரூ வில் டேக் டர்ன் அதெல்லாம் வேணாமா? சரிங்களா? எந்த அளவுக்கு ஜாலியா லைக் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, ஓகே அட்லீஸ்ட் புரிஞ்சோ புரியலையோ படிச்சங்கிற ஃபீல் இருக்கும்ல, அப்படி மனசு ஏமாத்த கத்துக்கேன். அப்படின்னாதான் உட்காந்து நெக்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஸ்டேஷன்னா தெரியும் லடாக். லடாக்குங்கிறது ஆமா இந்தியால இருக்க ஒரு ஸ்டேட்டு, இல்ல யூடியா மாத்திட்டாங்க, இது நார்த்ல இருக்கு அப்படின்னு விளையாட்டுத்தனமா ஜியாகிரபி அட்லஸ் எடுத்து பாருங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப லே லடாக்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எனக்கு. ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படிங்கிறத யூடியா பிரிச்சிருக்காங்கன்னா சரிங்களா, அது எந்த வருஷம் பிரிச்சாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு லடாக் யூடின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எனக்கு லேவே யூடி. ஓகேவா? நான் லடாக் பத்தி பேசல, லே யூடி கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேம்மா. சரியா? கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஜம்மு காஷ்மீரை சுத்தி இருக்க இந்தியன் ஸ்டேட்ஸ் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. ஜியாகிரபியில கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்ல லொகேஷன் இருக்குல்ல, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கலாம். தமிழ்நாடு சுத்தி இருக்க இந்தியன் ஸ்டேட்ஸ் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. நீ ஈஸியா சொல்லிடுவேன், எனக்கு கேரளா, கர்நாடகா, இந்த பக்கம் ஆந்திரா, தெலுங்கானா வராதுன்னு டக்குன்னு போட்டுருவேன். அதே கொஞ்சம் மாத்தி கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணிருக்க இந்தியன் ஸ்டேட்ஸ் கிட்ட யோசிப்போம்ல, அப்போ இந்த மாதிரி பிளேஸ் வரப்ப அட்லஸ்ல பார்க்க கத்துக்குங்க. அது ஜாலியா இருக்கும், டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கியா? சரிங்களா? ஸோ லடாக் பிகின்ஸ் ரிசர்ச் டு ஸ்டிமுலேட் லைஃப் ஆன் மூன் மார்ஸ். மூன்னா நிலா, எனக்கு தெரியும். சந்திரயான் 3 சக்சஸ்ஃபுல் லான்ச் பண்ணோம், பேப்பர்ல வந்துச்சு, அவர் நியூஸ் பேப்பர்ல சொன்னோம், எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க. அதெல்லாம் சரி, நிலாவுக்கு எதுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறத இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? மெயின்ஸ்ல சயின்ஸ் நெக்ல படிக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளி இந்த மாதிரி முதல்ல படிக்க ஆரம்பிங்க தான் சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நேவி டேக்ஸ் டெலிவரி ஆஃப் ப்ராஜெக்ட் 17A ஃப்ரிகேட் ஹிம்கிரி ஃப்ரம் GRSE. நேவின்னா எனக்கு அட்லீஸ்ட் கடல்னு தெரிஞ்சா போதும். எகெயின் நல்லா புரிஞ்சுக்க, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோ, ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்காக நான் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஹையர் லெவலில் பேசல. ஓகேங்களா? உனக்கு நேவின்னு கடல் தெரிஞ்சாலே போதும், இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிருந்தா நான் சொல்றேன். அங்க ப்ராஜெக்ட் 17 கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்ட் 75ன்னு ஒன்று தெரிஞ்சுக்கேன். அது என்னன்னு கேட்டா, இந்தியா தீபகற்ப நாடு. ஓகே, இந்த 3 கடல் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நேஷனல் செக்யூரிட்டிக்காக இந்தியன் நியூக்ளியர் சப்மரைன் அணு ஆயுத போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கப்பல்கள் தயாரிச்சாங்க. சரிங்களா? அதான் ப்ராஜெக்ட் 75. அப்புறம் 17B 17Aன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்காக இந்தியன் நேவல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியன் நேவி, இந்திய கடற்படை. சரிங்களா? இப்ப அது சம்பந்தப்பட்ட நியூஸ் முதல்ல உங்களுக்கு தெரியணுமா? வேற ஒண்ணுமே இல்லையா? எக்ஸாம்ல வரும், அந்த ஹிம்கிரி நியூஸ் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியல கூட நேவின்னு தெரிஞ்சுக்கணும். குரூப் 4க்கு அவ்வளவு போதும். சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜ்க்கு தான். திருநங்கையர்களின் வாழ்வாதார மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 வெளியீடு. நான் பேப்பர்ல ரீட் பண்ண சொன்னேன்ல, இவ்வளவு ரீட் பண்ணா போதும். ஆனா ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, திருநங்கை அப்படின்னு சொல்றாங்கல்ல, குரூப் 1 மெயின் சிலபஸ்ல சோஷியல் இஷ்யூ டாபிக் ஒன்று இருக்குமா? சரியா? அதுல இவங்களை பத்தி பேசியிருப்பாங்க. இல்ல நான் ப்ரிலிம்ஸ்கே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னா, ஏப்ரல் 15 டிரான்ஸ்ஜெண்டர் டே, எக்ஸாம்ல கண்டிப்பா டேஸ்ல படிக்கணும். அந்த பர்சனாலிட்டிஸ்னு சொன்னால அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் சொல்லிட்டு ரீசெண்டா அந்த பொன்னி, சந்தியா, இந்த மாதிரி சில பர்சனாலிட்டிஸ்க்குலாம் அந்த விருது கொடுத்துருப்பாங்க. நீ அப்படி படிச்சாதான் அந்த பர்சனாலிட்டி யாரு, என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் 2008 சரிங்களா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இஃப் ஐம் நாட் ராங், சரிங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு கொண்டு வந்தாங்க. கலைஞர் கருணாநிதி வந்து சிஎம்ஆ இருந்தப்ப இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க. சொல்லப்போனா திருநங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரிலேட்டட். இது கொஸ்டின் பேப்பர் பார்த்தாதான் இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு உனக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு இந்த பாலிசி ஃபுல்லா படிக்கணுமானா படிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே மனப்பாடம்னு எழுதி வச்சிடலாம் மெயின்ஸ்ல. சரிங்களா? அது தமிழ் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கும், அது லாங்குவேஜ் மெயின்ஸ்ல பாத்துக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வரும், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் பாலிசி 2025 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து என்னென்ன வரும்னு கேட்பாங்க, இல்லை என்ன பர்பஸ்ன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த நியூஸ் எடுத்துட்டு ஒரு 4 லைன் படிச்சு பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோதாம்மா, ரொம்பலாம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் எக்ஸாக்டா பேப்பரே எடுத்து போட்டுட்டு சரிங்களா எப்படி படிக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் சொல்லித்தரேன். எகெயின் சம்மரி பண்ண ட்ரை பண்றேன். ரொம்ப சிம்பிள். இந்த ஹெட்டிங்ஸ் வந்துச்சுன்னா நீங்க நியூஸ் பேப்பர்ல நோட்ஸ் எடுத்து படிக்கணும். இந்த ஹெட்டிங் எதை பேஸ் பண்ணதுன்னா, ஒன்று உங்களுடைய சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சில வார்த்தைகள் மென்ஷன் பண்ணல, பட் அந்த வார்த்தையெல்லாம் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப சிம்பிளா கரண்ட் அஃபேர்ஸை டைம் பாஸை ஜாலியாக படிங்க. சரிங்களா?
மற்றபடி அடுத்த வீடியோவில் வந்து ஒரு டாபிக் எடுத்து இப்போ போஸ்ட் பண்ணது லாஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரியா? ஒரு மாதத்துக்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 20 நியூஸஸ் எடுத்து எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், நம்ம படிக்கலாம். சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.